உங்க மகளுக்கு சரியான முன்மாதிரிகளை அறிமுகப்படுத்துங்க. அவளுக்கு நல்ல புஸ்தகங்களை கொடுங்க. அவ எந்த வழியில விஷயங்களை புரிஞ்சுக்க ஆசைப்படுறான்னு கவனிங்க. அது விஷுவலா இருந்தா அவளை நல்ல ஆவணப்படங்கள், நல்ல படங்களுக்கு கூட்டிட்டு போங்க. அவ எப்படி தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புறான்னு பார்த்துட்டு அதை அவளுக்கு கொடுங்க. நம்ம அடிக்கடி பேசின எவ்வளவோ பெயர்கள் இருக்கு. ஏபி சர்க்கிள்ல கூட நாம அடிக்கடி அவங்கள பத்தி பேசியிருக்கோம். மதிக்கத்தக்க பெண்கள், வணங்கத்தக்க பெண்கள் கூட இந்த வரலாற்றில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? அந்த பெருமைக்குரிய பெண்களை நம்ம மகள்களுக்கு நாம ஏன் அறிமுகப்படுத்தக்கூடாது? ஆனா இப்போ இருக்கிற பொதுவான கல்வி முறை அதை செய்யறதில்லை. பரவாயில்ல, அது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து செய்யட்டும். இல்லாட்டி இங்க இருக்கிற ஆபத்து ரொம்ப பெருசு. ஏதாச்சும் ஒரு ஏஞ்சல் அவளுக்கு ரோல் மாடல் ஆயிடுவா. நானும் ஏஞ்சல் மாதிரி ஆகணும்னு அவன் நினைப்பா. அதுக்கப்புறம் தன்னோட டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், பாட்டு பாடுறது, கவிதை எழுதுறது, பேச்சு திறமை, அவளோட லட்சியம்னு எல்லாத்தையும் கைவிட்டுடுவா. எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஏஞ்சல் மாதிரி ஒருத்தருக்கு முன்னாடி பெருமையா நிக்கணுங்கிறதுக்காக அவ பாய் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி மட்டும் ஓட ஆரம்பிச்சிடுவா.